என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட வகுப்பிலே இன்னைக்கு 3/2/2025 திங்கட்கிழமை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் தனுசு ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி என்றாலே காலபுருஷனுக்கு 9வது ராசியாக விளங்குகிறது. சத்தியமேவ ஜெயதே, நியாயம் அநியாயம், இதுபோல இந்த இரண்டுக்கு வித்தியாசங்களை பார்க்கக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய இடம் என்றால் அது தனுசு. அவர்கள் கண் முன்னே ஒரு அநியாயம் நடந்தால் அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். இது ஒரு தனுசு ராசியுடைய இயல்பான குணங்கள். சத்தியம், நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சிறந்து விளங்குவது. காலபுருஷனுக்கு 9வது ராசி கிட்டத்தட்ட தகப்பனாரை குறிக்கக்கூடிய ராசி, பூர்வீகத்தை பற்றி பேசக்கூடிய ராசி, தகப்பனாரின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு ராசி. தகப்பனாரை மட்டுமல்ல, பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மா, இந்த கர்மா எப்படி இருக்கிறது, எப்படி அமைகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த காலபுருஷன் 9வது ராசியிலே அடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இது குருவுடைய வீடு. குரு என்றாலே ஜோதிடத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது என்றால், குரு இல்லாமல் எந்த காரியங்களும் இல்லை. நன்மையோ தீமையோ அந்த இடத்திற்கு குரு வராமல் அந்த காரியங்கள் நடைபெறுவதில்லை. நாடி ஜோதிடத்திலே லக்னத்தை வைத்து பலன் பார்ப்பதில்லை, குருவை மையப்படுத்தித்தான் பலன் பார்க்கப்படுகிறது. குரு எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த ராசி கட்டத்தை முதலாவதாக எடுத்துக்கொண்டு அதை சுற்றி என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து பலன்களை சொன்னால் அது 100க்கு 100 சரியாகவே வருகிறது. நாம் இதை அனுபவத்தில் காண முடிகிறது. குரு என்பது இயக்கம். ஒருவருக்கு திருமணம், குழந்தை பிறப்பு, வண்டி வாகனங்கள், வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இதுபோல அத்தனை நிகழ்ச்சிகளும் நடைபெற வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்திலே குருவுடைய பலாபலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு தயவில்லாமல் எந்த காரியமும் நடைபெறவில்லை என்பது ஜோதிடத்தில் இருக்கின்ற கருத்து. அதுவும் உண்மை. ஆக அந்த குரு எங்கு இருக்கிறாரோ அதற்கு தக்கவாறு அந்த ஜோதிட பலன்களை நாம் கூறலாம். குரு இருக்கும் இடத்திற்கு தக்கவாறு அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் இருக்கும் என கூறலாம். ஜாதகருடைய செயல்பாடு காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அதனுடைய வேலையை செய்யும் என்றால், பிறருக்கு புத்திமதி சொல்லும், அறிவுரை வழங்கும், போதனை வழங்கும், நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது. நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற பிரித்து பார்த்துப்பாங்க. உதாரணமாக தனுசிலே சூரியன் இருக்குமானால் ஜாதகருடைய அப்பா எப்படிப்பட்டவர் என்று எடுத்துக்கொண்டால் கௌரவமானவர், புகழ்மிக்கவர், அந்தஸ்து நிறைந்தவர். இதுபோல பலாபலன்களை நாம் கூறலாம். சுக்கிரன் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் ஜாதகருடைய மனைவி கருணை உள்ளம் மிக்கவர், இரக்க குணம் உடையவர், மரியாதைக்குரியவர், பிறரை மரியாதையாக நடத்துபவர். இந்த மாதிரி. ஏனென்றால் குரு என்றாலே ஒரு மனிதனுக்கு புகழ், அந்தஸ்து, மரியாதை இதுபோல கிடைக்க வேண்டும் என்றால் அந்த குரு தேவை.
அந்த குரு அடுத்தடுத்து நட்பு கிரகங்களை தொடுமானால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையிலே பல சந்தோஷங்களை காண்கிறார். அந்த குரு அடுத்தடுத்து பகை கிரகங்களை தொடுமானால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்விலே மிகப்பெரிய துக்கங்களையும் ஏமாற்றங்களையும் காண்கிறார். குரு என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்திலே குரு வலுவாக இருந்தால்தான் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதனுடைய உண்மையான கருத்து என்னவென்று பார்த்தால், புத்திர ஸ்தானத்துக்கு அந்த புத்திர பேருக்கு குருவுடைய தயவு தேவைப்படுகிறது. நாம் ஏற்கனவே பேசியது போல புத்திர பேரு மட்டும் இல்லை, அனைத்து விதமான சுபகாரியங்களும் அனைத்து விதமான அசுபகாரியங்களுக்குமே இந்த குருவுடைய தயவு தேவைப்படுகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால், நன்றாக இருந்தால், அவருக்கு அந்த புத்திர பேரு நன்றாக இருக்கிறது, கிடைக்கிறது. உதாரணமாக, குரு யாருடைய வீட்டில் தனுசில் குரு இருக்கிறதோ அவரை விட, அந்த ஜாதகரை விட அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆணாகவோ பெண்ணாகவோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த குழந்தைகள் தன்னுடைய தகப்பனாரை விட பெயர் புகழ் அந்தஸ்திலே ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கு சென்று விடும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலபுருஷனுக்கு 9வது ராசிங்கிறது, அதாவது பயணங்கள் மிகுந்த இடம்னு சொல்லலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், தூரங்கள் பயணிக்கிறது. ஏனென்றால் காலபுருஷனுக்கு 9வது ராசி இது தூரங்களையும் நமக்கு எடுத்து கூறுகிறது, தூர தேசங்களையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்னும் ஜோதிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்றால், முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கிட வேண்டும் என்றால் இந்த தனுசு ராசி தேவைப்படுகிறது. ஏனென்றால் இங்குதான் அங்கே மூலமும் பூராடமும் இருக்கிறது மற்றும் உத்திராடம். முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த பூராடத்திலிருந்தோ அல்லது மூலத்திலிருந்து சில எண்ணிக்கையை வைத்துத்தான் அந்த முடக்கு ராசிகளையும் முடக்கு நட்சத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறார்கள். ஆக இந்த விஷயங்களை நாம் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். ஆக இந்த காலபுருஷனுக்கு 9வது ராசி என்பது தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு ராசியாக விளங்குகிறது. தனுசு ராசியின் தன்மைகள், இது ஒரு உபய ராசி. உபயம் என்றால் என்ன? உபய ராசியிலோ உபய லக்னத்திலோ ஒரு குழந்தை அவதரித்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும், ஒரு வளங்கள் வந்து கொண்டு இருக்கும், செல்வங்கள் வந்து கொண்டு இருக்கும் என்பதே பிரதானமானது. உபய ராசிகள் மொத்தம் 4. உபயம் என்பது அபயம் என்று கேட்டு வந்தவருக்கு உபயம் கொடுப்பது. யாருக்கு இல்லைனாலும் இவங்க எடுத்து கொடுத்துடுவாங்க. இவங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள், துடிப்புடன் செயல்படக்கூடியவர், இருந்தா கொடுங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஒரு பெருந்தன்மையான குணம். யார் ஒருவருக்கு பெருந்தன்மை இருக்கிறதோ அவருக்கெல்லாம் அந்த குருவுடைய தயவு, அந்த கடாட்சம் கிடைச்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் உபயராசியின் தன்மை. உபயராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி குரு, ராசியின் சின்னம் கீழே குதிரை மேல்
வில் பிடித்த மனிதன். இந்த தனுசு ராசி என்பது பார்த்தீங்க அப்படின்னா பாதி மிருகம் பாதி மனிதன் சார். அதை மனசில் வச்சு, மிருகத்தனம்ங்கிறது தனுசு ராசிக்கு உண்டான இயல்பு. மிருகத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிருகத்தனம்ங்கிறது தனுசு ராசிக்கு உண்டான ஒரு இயல்பு. அதுக்கு இயற்கையாகவே இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மலை மேல் இருக்கும் தெய்வங்களை வழிபட்டால் சிறப்படைவார்கள். அது மட்டுமல்லாது மனித உருவமும் மிருக உருவமும் பொருந்திய கடவுளை வணங்கி வந்தால் சிறப்பு. உதாரணமாக விநாயகர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், இதுபோல சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மிருகமும் மனித உடம்பும் இரண்டும் கலந்த ஒரு தெய்வங்களை இந்த தனுசு ராசி என்பவர்கள், தனுசு ராசி லக்னம் கொண்டவர்கள் வணங்கலாம். இது ஒரு நெருப்பு ராசி, ஃபயர் ஹவுஸ். ஆனால் இது என்ன தீ? மேஷம் என்பது என்ன? அது ஒரு சரத்தி. சிம்மம் என்பது அது ஒரு ஸ்திரத்தி. தனுசு என்பது அது ஒரு உபயத்தி. ஹோமகுண்டத்தில் எரிகின்ற தீதான் இந்த தனுசு ராசி. ஹோமகுண்டத்தில் எரியும் நெருப்பு. இந்த ராசிக்குள்ளார என்ன கலந்துருக்கு, என்ன மிக்சப் ஆயிருக்கு, எது இல்லை எது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சகல சம்பத்தும் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் பண்றச்ச பலவிதமான வாசனை திரவியங்கள் வந்து எல்லாமே போடுவாங்க. என்னதான் போட்டோம் என்னதான் போடலைங்கிறது இது இல்லை, எல்லாமே இருக்கு. ஃபயர் ஹவுஸ், நெருப்பு. நெருப்பு என்றாலே விரைவானதுன்னு அர்த்தம். நெருப்பு என்றாலே விரைவானது. இது ஒரு ஆண் ராசி சார். இந்த ஆண் ராசி பெண் ராசி எதுக்கு நமக்கு தேவைப்படுகிறதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன். ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற குரு ஆண் ராசியில் இருந்தால் அந்த ஜாதகர் ஆண் தன்மை வாய்ந்தவர் என்று அர்த்தம். ஜனன ஜாதகத்திலே குரு பெண் ராசிகளில் இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் பெண் சாயலை உடையவர் என்று அர்த்தம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இதுதான் ஆண் ராசி பெண் ராசி. சரி, இந்த நெருப்பு ராசி அது எப்படி சேருது? வேத மந்திரங்கள் ஒலிக்கக்கூடிய இடம் அது. ஃபயர் ஹவுஸ், வேத மந்திரங்கள். இயற்கையாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வேத மந்திரங்களை ஒலிக்க செய்வார்கள், அல்லது அவர்களே அதை நன்றாக உச்சரிப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த வேதமும் மந்திரங்களும் அவங்களுக்குள்ள ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி விடுது. கிழக்கு ராசி, திசையிலே கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி என்றால் அது
மேஷம், சிம்மம், தனுசு. கிட்டத்தட்ட மூன்றுமே நெருப்புக்கோள் தான். எது? செவ்வாய் ஒரு நெருப்புக்கோள், சூரியன் ஒரு நெருப்புக்கோள், குருவும் நெருப்பு தான். குருவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பொன்னிறமானவன், பொன்னவன், பொன்னானவன். ஏனென்றால் குரு என்ற கிரகம் அது தங்கத்தை போல ஜொலிப்பதாக கருதப்படுது. அப்படியே மின்னுமாமா. அதுக்குத்தான் பொன்னானவன், பொன்னிறமானவன் சொல்லி அதை சொல்றாங்க. ஆக அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதில் ராசியின் இடம் போர்க்களம் என்று கூறப்படுகிறது. போர்க்களம் என்றால் போருக்கு தேவையான பொருட்களை பதுக்கி வைக்கக்கூடிய இடம், வனப்பகுதியை குறிப்பிடும். வனப்பகுதிகளை குறிப்பிடக்கூடிய ராசி தனுசு ராசி. ராசியின் காலம் மாலை, ராசியின் குணம் முன்கோபம். கோபம் ஜாஸ்தி, ஃபயர் ஹவுஸ் எல்லாமே கோபம் ஜாஸ்தி. அது மேஷம், சிம்மம், தனுசு. அதுக்கு பேர் தான் ஃபயர் ஹவுஸ். சட்டுன்னு பிடிச்சிடும், டக்குன்னு கோபம் வந்துடும். சரிங்களா? காலபுருஷனுக்கு 9வது ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கிறது. கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரமும் இருக்கிறது, அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது, சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. இந்த சுக்கிரனுடைய வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் குருவுடைய நட்சத்திரம் இருக்கா? நீங்க ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிகளில் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், சூரியனுடைய குருவுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதா பாருங்க. இல்லைங்க சார், இல்ல சார். சுக்கிரனுடைய நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அதுல இருக்கா? ரிஷபத்துல, துலாத்திலையா சார்? ஆமா. இல்ல சார். சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குங்களா? இல்லைங்க சார். வேற யாருடைய நட்சத்திரம் இருக்கு? குருவுடைய நட்சத்திரம் துலாத்துல இல்லையா? இருக்கு சார், குருவோட நட்சத்திரம் இருக்கு. என்ன இருக்கு? விசாகம். ஆமாங்க சார். ரிஷபத்துல இல்லங்க சார். ரிஷபத்துல கிருத்திகை இருக்கு சார். கிருத்திகளா? சூரியன் கிருத்திகை இருக்கு. அது சூரியனுடைய நட்சத்திரம் ஐயா. ஆமா. இப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகைங்கிறோம். ஆனா இந்த குருவுடைய வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருகிறது. குருவுக்கும் சுக்கிரனுக்கு பகை என்கிறோம். ஆனால் குருவுடைய வீட்டில் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது.
சூரியனுக்கு சுக்கிரனுக்கு பகை என்கிறோம். ஆனால் அந்த சூரியனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருகிறது. இல்லைங்களா? கிட்டத்தட்ட தர்ம திரிகோணத்தில் வந்துடுது. இது என்ன திரிகோணம் அப்படின்னா தர்ம திரிகோணம். தர்ம திரிகோணம் என்பது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? பிறருக்கு நன்மை செய்வதில் வல்லவர்கள். இவர்களால் வீட்டுக்கு பிரயோஜனமோ இல்லையோ, ஆனால் நாட்டுக்கு பிரயோஜனம். பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது. இந்த இடத்திலே மூல நட்சத்திரம் வருகிறது, கேதுடைய நட்சத்திரம். கேது என்றாலே சேக்ரிஃபை லைஃப், தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணிப்பது. அதுதான் கேதுடைய தன்மை. பிறர் வாழ்க்கையை தட்டி பறிப்பது ராகுவுடைய தன்மை. நம்மிடம் இருக்கும் வாழ்க்கையை பிறருக்காக விட்டு கொடுத்து விடுவது கேதுடைய தன்மை. மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த அடிப்படையிலே காலபுருஷனுக்கு 9வது ராசியான, அதுவும் நெருப்பு ராசியான தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் அமைகிறது. அப்ப பெயர் புகழுக்கு பேர் போன இடம் என்னது? தனுசு. சாதாரணமா பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்க. பெண்ணாலேயோ அல்லது குடியாலேயோ தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் இருப்பார்கள் அர்த்தம். எப்படிங்க? பெண்ணாலேயோ குடியினாலேயோ தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அங்கே இருப்பார்கள். அவங்களுடைய வம்சாவளியில் இருக்கும். இல்லையா? இருக்குமா இருக்காதுங்களா? கட்டாயம் இருக்கும். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்கு சார். குரு சுக்கிரன்னால அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, சுக்கிரனுடைய நட்சத்திரம் குருடைய வீட்டில் இருக்கு இல்லையா? அப்போ பெண்ணாலேயோ அல்லது தண்ணின்னு என்ன? சாராயம் தான். குடியால் இருப்பார்கள் என்று கூறலாம். இந்த இடத்துல பூர்வ ஜென்ம கர்மாவை சுட்டி காட்டுவதற்கு அந்த உத்திராட நட்சத்திரம் அங்கே இருக்கிறது, சூரியனுடைய நட்சத்திரம். அப்பாவை பற்றி புகழ எடுத்து கூறுவதற்கு. ஆனால் அந்த சுக்கிரன் எதற்காக மற்றும் கேது எதற்காக? கேது என்பது பல தலைமுறைகளை குறிக்கிறது. பாட்டி, கேது என்றாலே பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு என்பது பாட்டன், கேது என்பது பாட்டி. ஆனால் அந்த சுக்கிர நட்சத்திரம் பூராடம் எதற்காக இருக்கிறது? அதை யார் சுட்டி காட்டுகிறது? எதற்காக வருகிறது? அது அங்கே ஏதாவது அசம்ஷன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பூராட நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஒரு பெண் கிரகம்.
ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிந்த கருத்துக்கள் அந்த பூராட நட்சத்திரத்தை பற்றி? ஐயா, அந்த தர்ம திரிகோணத்துல வந்து சுக்கிரனோட நட்சத்திரங்கள்லாம் வர்றதுனால அதாவது தர்மத்தின் மூலமா பொருளாதாரத்தை ஈட்டணும், அப்பதான் நல்லா வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப நல்ல பாயிண்ட். கர்மத்தை போக்குவதற்கு தர்மத்தை செய்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கர்மத்தை போக்குவதற்கு தர்மத்தை செய்க. தர்மம் பண்ணா என்ன வேணும்? தர்மத்தை செய்யணும் ஐயா. காசு. காசு சார். ஆமாங்க. காசுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் தானே. ஆமா ஐயா. அதுதான் அங்கே நல்லா பாருங்க. பரணி பூரம் பூராட தர்ம திரிகோணத்திலே வந்துடும். ஆமா ஐயா. சரிங்களா? மேஷம் சிம்மம் தனுசுலயே வந்துருங்க. அதுலயே வந்துடும். கேதுவுடைய நட்சத்திரங்கள் இது 3லே வந்துடும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் இது 3லே வந்துடும். நல்லா கவனிச்சு. வந்துருச்சுங்களா? ஆக்சுவலா குருவுடைய நட்சத்திரங்கள் தானே வரணும். அங்க வரலையே. வரல சார். வரலைங்க. குருவோட நட்சத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க மோட்ச திரிகோணத்துல தான் வருது. எதுல வருது? மோட்ச திரிகோணத்துல வருது. மோட்ச திரிகோணம், திரிகோணம், காம திரிகோணம் ரெண்டுலயும் கலந்து வருது. ரெண்டுத்திலையும் கலந்து வருது. எப்பவுமே ஒண்ணு மனசுல வச்சுங்க, உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு வேல்யூ குறைவு. ஆமா ஐயா. முழு நட்சத்திரங்களுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. புரியுதுங்களா? ஆமா ஐயா. கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனியை வந்து அசுப கிரகமா எடுத்துக்கிறோம். ஆனா அவரோட நட்சத்திரம் எல்லாமே முழு நட்சத்திரமா வர்றதுனால அது சுப நட்சத்திரமாவே எடுத்துக்கிறோம். ஆமா சார். கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறது இல்லையா? பூச நட்சத்திரம் கல்யாணம் வைக்கிறது இல்லையா? ஆமா ஐயா. கும்பாபிஷேகத்துக்கே அதை எடுத்துக்கிறோம். உத்திராட்டாதி எல்லாம் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல? ஆமா ஐயா. ஆனா குருவோட நட்சத்திரத்தை வந்து நம்ம சுகமா எடுத்துக்கிறது இல்லை. உடைப்பட்ட நட்சத்திரங்கிறதுனால. உடைபடாத நட்சத்திரங்கள் அவை யாவை? புதனுடைய நட்சத்திரம் உடைபடாது. ஆயில்யம் கேட்ட ரேவதி மூலம். அப்புறம் வந்து கேது நட்சத்திரம், சுக்கிரனோ நட்சத்திரம் உடைபடாது. மிச்சதெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரம் ஐயா. ராகுடைய நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் ஐயா. திருவாதிரை, சுவாதி, சதயம் முழு நட்சத்திரமா இருக்குங்க ஐயா. சரிங்களா? சந்திரனோட நட்சத்திரமும் முழு நட்சத்திரம் சார். சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் முழு நட்சத்திரமா இருக்குங்க ஐயா. சரியா போச்சா? சரி போச்சுங்க. சரி. தனுசு ராசியின் உருவம் பாதி குதிரையும் பாதி மனிதனுமாக வெள்ளேந்திய உருவமாகும். இந்த ராசியின் உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் காட்டப்பட்டுள்ளதால் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய மிருக குணங்களிலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். முடிந்தவரை தங்கள் குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராகவே இருப்பார்கள். இந்த ராசி உருவம் வில்லேந்தி குறிபார்ப்பது போல் உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனே நடத்தி செல்வார்கள் என கூறப்படுகிறது. மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே வில்வீரன் சரியாக குறிபார்க்க முடியும். இதன் காரணத்தால் தான் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாட்டு உடையவர்களாக இருப்பார்கள்.
என கூறப்படுகிறது. இவர்களுக்கு இன்டியூஷன், அதாவது உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தினான் என்பர். இதனால் வில் தர்மத்தின் குறியீடாக கருதப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் தர்மத்திற்காக போராடுவார்கள். வில்லானது ஒரு வகையான ஆயுதமாகும். எனவே ஆயுத உற்பத்தி செய்யும் ஆயுத கிடங்கு, போர்க்களம், ராமர் கோவில், வேடர் குடியிருப்பு, ஆதிவாசிகள் குடியிருப்பு போன்றவை தனுசு ராசியின் வசிப்பிடங்களாகும். புரியுதுங்களா? ஆயுத கிடங்கு வருது, போர்க்களம் வருகிறது, ராமர் கோவில் வருகிறது, வேடர் குடியிருப்பு வருகிறது, ஆதிவாசிகள் குடியிருப்பு. இதுபோல கிட்டத்தட்ட அது ஒரு அரை போர்க்களம் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்கள். பெரும்பாலோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள். நடக்கும்போது நிற்கும்போது ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள். உடல் நிறமும் எலுமிச்சை பழம் போல கவர்ச்சிகரமாகவே இருக்கும். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் பேசுவது மற்றவர் பார்வைக்கு கட்டளை இடுவது போல இருக்கும். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார்கள். குண அமைப்பு: தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள். என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளம் கபடம் இன்றி அனைவரிடம் ஆத்மார்த்தமாக பழகும் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பதென்று இவர்களுக்கு இயலாத காரியமாகும். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கும். என்னங்க, சரிங்களா? ஆமாங்க சார், உண்மை. ஆமாம் சார், உண்மையா? ஆமாங்க சார். சரி. பொதுவாக தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால், தனுசு ராசியில் ஒரு கிரகம், ஏதாவது ஒரு கிரகம், நான் ஏற்கனவே சொன்னது போல அதில் உபய ராசியில் இருக்கிறதால பொழைச்சிக்குது. ஒன்றும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறிவிடுகிறது. உதாரணமாக, யாருக்கெல்லாம் மீனத்தில் ராகுவோ யாருக்கெல்லாம் தனுசில் ராகு இருக்க கவனிச்சுக்கோங்க. அவர்கள் அந்த தனுசுக்கோ மீனத்துக்கோ குரு வருகின்ற காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். நல்லா கவனிங்க இந்த இடத்துல, இந்த பாயிண்ட்டு. யாருக்கெல்லாம் மீனத்தில் ராகு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தனுசு ராசியில் ராகு இருக்கிறதோ, ராகு மட்டும்தான், வேற கேது சனி அதுக்கெல்லாம் இல்லை, ராகு மட்டும்தான். ஏன்னா குரு வீட்டில் ராகு இருப்பது என்பது ஜாதகருடைய ஆயுளை குறைக்கிறது என்று அர்த்தம். குருடைய வீட்டில் ராகு இருப்பது ஜாதகருடைய ஆயுளை குறைக்கிறது. சரிங்களா? ஜாதகருடைய ஆயுளை குறைத்து விடும். அதை கவனிக்கணும். கண்டங்கள் ஏற்படும்.
எப்பொழுது அந்த தனுசுக்கும் அந்த மீனத்துக்கும் கோச்சார குரு வரும்போது. அதாவது ஒரு ஜாதகத்துல நாம பார்க்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல சனி என்பது கர்மகாரகன். அது மட்டும் இல்ல, ஒரு மனிதனுடைய தெய்வ பக்தியை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் சனி. ஒரு மனிதன் சனியை வைத்துத்தான் அந்த தெய்வ பக்தியை நாம சொல்லலாம். தெய்வத்து மேல பக்தி இருக்கா இல்லையா, அவருடைய ஜாதகத்தில் சனி எங்கு இருக்கிறதோ அது பக்தியா முக்தியா என்று நல்லா தெரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. நீங்க இந்த மோட்ச ராசிகளுக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி. கடகத்துக்கும் சரி, விருச்சிக்கும் சரி, மீனத்துக்கும் சரி. அதே போல தர்ம திரிகோண ராசிகளுக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி. அது என்னது? மேஷம், சிம்மம், தனுசு. இதுல இடைப்பட்ட ராசிகள் என்ன? ரிஷபம், கன்னி, துலாம். இது காம திரிகோணம். மிதனம், ரிஷபம், கன்னி, மகரம். இது அர்த்த திரிகோணம். இதுல காம திரிகோணம் என்பது மிதனம், துலாம், கும்பம். ஆனா மிதனம் ஒரு டைப்பு, துலாம் ஒரு டைப்பு, கும்பம் ஒரு டைப். இது ஒண்ணு போல ஒண்ணு இருக்கிறது. புரியுதுங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது. படிக்கணுங்கிற ஆர்வம் வரணும். அதிகமாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாத புதன் தான். அது மிதுனத்தையும் கன்னியும் அடிப்படையாக கூட்டது. இல்லை பார்த்தாலே போதும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ரிஷபத்தையும் துலாத்தையும் அடிப்படையாக கூட்டது. எதுவுமே வேண்டாம் தன்னாலே எனக்கு புரிகிறது அப்படின்னா அது மகரத்தையும் கும்பத்தையும் சேர்ந்தது. கர்மா பிளானட். சரிங்களா? தனுசு ராசி வேதங்கள் மந்திரங்கள் ஜெபிக்கக்கூடிய இடம்தான். தனுசு ராசிங்கிறது வேதங்களும் மந்திரங்களும் ஜெபிக்கக்கூடிய இடம். அது பர்டிகுலரா. விருச்சிகம் என்பது அதுவும் மந்திரங்கள் தான். அது வேற மந்திரம். ஆனா தனுசு என்பது இது வேற மந்திரம். அர்ச்சனை செய்யக்கூடிய மந்திரங்கள் தனுசு. ஆள காலி பண்ற மந்திரங்கள் விருச்சிகம். புரியுதுங்களா? ஏவல், பில்லி, சூனியம் இது விருச்சிகம். ரைட்டுங்களா? வேற என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சந்தேகத்தை எல்லாம் கேளுங்க. உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒன்று ஒன்றா பேசலாம். சார் ஒரு பெண் ஜாதகம் சார். சரிங்கம்மா. அதுல தனுஷு லக்னம். ஆனா சுக்கிரன் ராகு இருக்கு. அதனால இவங்களுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்குமா சார்? தனுஷு லக்னத்துல உள்ள குணங்கள்லாம். தனுசு லக்னம். ஆனா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு இருக்குது இல்லையா? ஆமா சார். ஆமா. நல்லது கெட்டது கலந்து இருக்குமா? அப்படி இருக்கும். நிச்சயமா இருக்கும். நல்லது கெட்டதும் கலந்து இருக்கும். நல்லாவும் இருப்பாங்க. ஆனா சில சமயம் அந்த சுக்கிரன் ராகுக்கு உண்டான குணமும் வேலை செய்யும். நடந்துக்கிடுவாங்க. என்ன சார்? சுக்கிரன் ராகுக்கு உண்டான குணமும் வேலை செய்யும். ஓகே சார்.
ஓகே சார். சரிப்பா. சார் அதே வந்து தனுசு லக்னா தனுசு ராசியில சனி இருந்தா சார்? தனுசு லக்னம் தனுசு ராசியில சனி இருந்தா அவர் சாமியே கும்பிடலைனாலும் பின்னாடி சாமி அதிகமா கும்பிட போறாருன்னு அர்த்தம் சார். அர்த்தம் அந்த மாதிரிதான். ஆமா, கடவுளே கதின்னு போயிடுவாரு. சரிங்க சார். தனுசு ராசியில் சனி இருப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சரிங்க சார். யாருடைய ஜாதகத்தில் தனுசு ராசியில சனி இருக்கிறதோ அவருடைய இந்த ஜென்மா இந்த அந்த அது அழியாத புகழை பெற்று விடுவார்னு அர்த்தம். கர்மாவே அதுதான். சரிங்க சார். தனுசில் சனி நீங்க 1974 76 அந்த ரேஞ்சிலெல்லாம் பாருங்க, தனுசுல சனி இருக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அது அந்த டேட் ஆஃப் பர்த்ல ஒரு ஜாதகம் வந்துச்சு, அதான் கேட்டேன் சார். தனுசுல சனி இருக்குது அப்படின்னா நிச்சயமா ஜாதகர் தெய்வ பக்தி உடையவர்கள் அடிச்சு சொல்லலாம். நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, வரும், சரியா வரும். ஓகே சார். 89 உள்ளவங்க ஜாதகத்திலயும் தனுசுல சனி இருந்தது சார். தனுசுல சனி வருதுங்களா? 89. ஆமா சார், 89 டேட் ஆஃப் பர்த் தனுசுல சனி இருக்கு. 90 சாரி 89 90 91 அந்த ரேஞ்சு. ஆமா சார், அந்த 3 இதுலயுமே தனுசுல தான் இருக்கு சனி. தனுசுல சனி, அதெல்லாம் நல்லது சார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா விதமான நல்ல விசேஷங்களும் அந்த 90s போயிடுச்சு. நல்லா பாருங்க, அது வேண்டாம். ஆமா சார், அப்ப எல்லாமே ஸ்டாண்டர்டா இருந்துச்சுல சார், அந்த 90s 89 90ஸ்லாம் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சீர்கெட்டு போச்சு. நீங்க வேணா பாருங்க, சீர்கெட்டு போச்சு. உண்மைதான் உண்மைதான். அதான் 90s அப்படிம்பாங்க. வேற என்ன சந்தேகம்? சும்மா கேளுங்க, என்னென்ன சந்தேகம் இருக்கு எல்லாத்தையும் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சார் தனுசுல சூரியன் இருந்தா சார்? தனுசுல சூரியன் இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர் பெயர் புகழ் வந்துடுது சார். அவங்க அப்பாவுக்கு, ஜாதகருடைய அப்பா, ஜாதகியுடைய அப்பா, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்பாவுக்கு பெயர் புகழ் இதெல்லாம் வந்துடும்னு அர்த்தம். அதாவது யாரை கிடக்க முயற்சி பண்ண மாட்டார், முதல்ல யாரு எல்லாத்திட்டையும் கொடுத்துட்டு வந்துடுவார். இந்த மெயினா இந்த ஏமாளி ராசி அப்படின்னா, ஏமாளி ராசி ஏமாளி லக்னம்னா இந்த 4 தான். தனுசு முதல்ல, தனுசு மீனம் மிதுனம் கன்னி, இது ஏமாந்துருவாங்க. காரணம் என்னன்னு வச்சீங்களேன், உபயம். அவங்கள்ட்ட ஒரு கஷ்டம்னு சொன்னா சரியா போயிட்டு வாங்கன்றாங்க. ஒரு கஷ்டம் கேட்காத வரைக்கும் பரவாயில்ல, கஷ்டம் கேட்டாச்சுன்னா சரி பரவாயில்ல விடுங்க போயிட்டு வாங்க. இல்லை சார் என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு, பரவாயில்ல சார் நீங்க வச்சுக்கிங்க போயிட்டு வாங்கன்றாங்க. புரியுதுங்களா? புரியுது சார். அவன் அந்த பக்கம் போனா கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவான். பைத்தியக்கார போயலா இருப்பான் போல் இருக்கு. உண்மையே கூட சார். இது அனுபவத்துல தான் பார்க்கலாம். ஸோ இது எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உபயராசியில் கிரகம் இருந்தா தான் அவங்க பிச்சையே போடுவாங்கன்னு அர்த்தம். தர்மம் பண்றதுக்கு சிந்தனை வரணுமே தர்மராசிகளில் கிரகம், தர்மராசிக்கிற இந்த உபயராசிகளில் கிரகம் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க பிச்சை இல்லை எதுவுமே கேட்க தேவையில்லை, நீங்க எதுவுமே கிடைக்காது. அது வேற விஷயம். சரிங்களா? ஆமா சார், உண்மைதான். நீங்க வேணா வெரிஃபை பண்ணிக்கங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். என்ன இல்ல சார், இது என்னுடைய அனுபவத்துல கூட நிறைய வந்திருக்கு சார். அதனால யார்கிட்ட இப்ப கதை கேட்கணும்னு நினைச்சா கேட்க மாட்டேன். ஆட்டோல ஏறிட்டா அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா கேட்க மாட்டேன். இப்போ ஒரு 6 மாச காலமா அவங்க நிறைய அவங்களுடைய மன அழுத்தங்களை சொல்லும் பொழுது இவங்க கிட்ட போய் பணம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தோணிடும். பாட்டை போட்டுட்டு பேசாம வண்டியை ஓட்டட்டும். அது எனக்கு இன்னும் பழக்கம் வரல சார், முயற்சி பண்றேன். பாட்டை போட்டுட்டு செவனேன்னு வண்டி ஓட்டட்டும். நம்ம காதை கொடுத்து அவன் கஷ்டத்துல கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம கஷ்டத்தை யாரு கேட்கறது?
எனக்கு வசந்த கணபதி இருக்காங்க சார். அது என்னன்னு இல்லைங்களா? இல்லை அதில் ரியலாகவே நீங்கள் பார்க்கலாம். நீங்களே ஜோசியம் பார்க்க உட்காடுறீங்கன்னா உங்கள்கிட்ட வருவாங்க, பார்ப்பாங்க. மற்ற யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன் சார் கேட்குறீங்க? ரொம்ப கஷ்டம் சார், ஏதோ இருக்க சார் அப்படிப்பா. அப்படி நீங்கள் சரி பரவாயில்லப்பா போயிட்டு வாப்பாம்பிங்க. அந்த பக்கம் போனால் அவன் ஒரு முட்டாள், அவன் என்னத்தை ஜோசிக்க சொன்னான் அப்படின்றான். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். எத்தனை பேர் மாணவர்களை நான் வந்து படிக்க வச்சிருக்கிறது தெரியுங்களா? நீங்க புகழ் கிடைக்கும் சார். ஆமாம். ஆனால் ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் அவங்க போனாலும் கூட அவங்க அதை மறக்காத மறுபடியும் வந்து நம்மகிட்ட அந்த படத்தை கொடுத்துட்றாங்க, ஞாபகம் வச்சு கொடுக்குறாங்க. நான் அதனாலே வந்து இப்பெல்லாம் ரொம்ப ஸ்டடி பண்ணிட்டேன். சரியாக இருந்தால் அது 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தால் நடத்துகிறோம், சரியாக இல்லைன்னா வேண்டாம், தேவையில்லை. வீணா இதை நம்ம கேட்க போனால் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன ஜோசியரா இல்லை நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அவங்க செஞ்சு தப்பு விட்டுடுவாங்க. நீங்கள் கேட்க போனால் என்ன சொல்லுவாங்க? உண்மை சார். நீங்கள்லாம் குருவா? குரு பேசுகிற பேச்சா? ஏண்டா நீ ஏமாத்துறது தப்பு இல்லை, உன்னை கேட்கறது குத்தமா? அது ஊரெல்லாம் பரவும் வேற அந்த செய்தி. உண்மை. எப்படிங்க? உண்மை சார். அதனால நான் யாருக்கிட்டையும் வம்புக்கே வச்சுக்கிறது இல்லை. நல்லது சார். சிவசிவா நீங்க கொடுத்துருங்க, இல்லையா பேசாம வீட்டுல இருங்க. என்ன விட்டுடுங்க, கரெக்ட். என்ன விட்டுடுங்க. நிச்சயமா. ஏன் போயிட்டு வம்பு இல்லையா? ஆமா. வேற என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க 9 ராசி வந்தாச்சு. 9 ராசியில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. கிட்டத்தட்ட இந்த ராசிகள் முடிஞ்சாதான் நிறைய விஷயங்களை ராசிகள்லேயே நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லேசாக போயிடும். பலனை பற்றி சொல்லணும்னா இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த 9 ராசியில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் பலன் சொல்கிறது உங்களுக்கு டக் 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 டக்னு வரும் பாருங்கள். நீங்கள் வேணா ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், அப்படியே தலை போல புரியும். வேற ஏதாவது சந்தேகம் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகம் ஒன்றும் இல்லையா? சார் எல்லாம் புரிஞ்சாலும் சந்தேகம் வராது சார். எதுவும் புரியலனாலும் சந்தேகம் வராது சார். நான் 2வது கேட்டகரியில இருக்கேன் சார். ஆமா ஆமா, அது உண்மைதான். எல்லாம் புரிஞ்சாலும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியலனாலும் சந்தேகம் வராது. இத நான் சொல்லல சார், உங்களுடைய குருநாதர் மணியன் ஐயா சொல்லியிருக்கார் சார் ஒரு இடத்துல. ஆமாம்மா, ஒரு உண்மைதான். மணியண்ணா ரொம்ப இதா பேசுவார், எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவார் சார். சிரிக்கவும் வைப்பாரு, சிந்திக்கவும் வைப்பாரு. ஆனா குருநாதர் பெரியவர் வந்து எப்படி அப்படின்னா, அவர் டாபிக்கை தவிர வேற எந்த டாபிக்கும் பேச மாட்டார். எப்படிங்க? சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். சப்ஜெக்டை தவிர நீங்க ஒரு பாயிண்ட் கூட அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு இல்லை இன்னும் 10 வருஷம் அவர் முன்னாடி இருந்தா கூட அவர் பதிலே சொல்ல மாட்டார். போயிட்டு வாப்பான்றார். சப்ஜெக்ட்
அவ்வளோதான். ம். அந்த இடத்துல நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, அவருடைய சொந்த அனுபவங்களை கொண்டு வர்றது எனக்கு தெரிஞ்ச அளவு கிடையாது. ம். கிடையவே கிடையாது, ம். கொண்டு வர மாட்டார். அதே போல மற்றவங்க எப்படி ஜோசியம் சொல்றாங்கிறத பார்த்துட்டு அது தப்புன்னு சொல்ல மாட்டார். ம். அவர் என்ன ஸ்டைலில் சொல்றாரோ அப்படித்தான் சொல்லுவார். ம். ஒரு உதாரணம் என்ன சொன்னோம்னா, ஒரு ஜாதகத்தை போட்டு மணி என்ன நிறைய சொல்லுவார். ம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 72 வயசு உள்ள ஒரு ஜாதகத்தை போட்டு மணி என்ன இது வந்து இப்படி ஆகிடும், பணம் வந்துடும், அவர் இழந்த பணமெல்லாம் பெரிய அளவில் ஒரு இழந்திருக்கார், பணத்தை எல்லாம் டெவலப் ஆயிடுவார், எல்லாம் சொல்லிட்டார். ம். நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டார். ம். பெரியவர் அமைதியாக இருக்கிறாரு. ம். நான் கேட்குறேன், ம். ஐயா இது என்னங்க ஐயா எல்லாமே வந்துருன்னு அண்ணன் சொல்லிட்டாரு, ம். இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. ம். அவர் மைக்க வாங்கினாரு. ம். ஏப்பா அது வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பாரான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. ம். எங்களுக்கெல்லாம் சிரிப்பு. ம். இதுதான் பெரியவர். ம். எப்படிங்க உண்மை சார். இந்த கிரக இணைவு வரும்போது அவர் இருப்பாரா? ம். இருந்தா அவரை வந்து இங்க பார்க்க சொல்லுப்பா, அதுக்கப்புறம் ஜோசியம் சொல்லுட்டாரு. ம். ஆக்சுவலா அந்த நபர் இல்லை. உண்மையும் கூட சார். எப்படிங்க ம். அந்த பீரியடுக்கு மேல அந்த நபர் இல்ல. ம். இப்படித்தான் அவர் ஜோசியம். ம். புரியுது இல்ல? நல்லா புரியுது சார். நீங்க நீங்க இடைவெளிக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் சார் ஒரு அனுபவம். ஒரு ஜாதகத்தை போட்டு பாத்தீங்கன்னா பல ஆங்கிள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. சரிங்க சார். அந்த ஜாதகத்தை கொடுத்த நபர் வந்து அதுக்கு மேலாளர் வந்து கேட்டாரு, எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் சொல்றேங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா 36 வயசுக்குள்ளதான். சரிங்க. நிறைய கலந்தாய்வு போயிட்டே இருந்துச்சு. சரிங்க சார். கடைசியா அவர்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க சார்னா, அவர் இறந்து பாத்தீங்கன்னா 5 வருடம் ஆயிடுச்சு, அவர் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க சார். என்னாச்சு? அந்த இப்போ மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அத்தனை வீண் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல முடிஞ்சிருச்சு சார். சொல்றீங்க பின்ன அதான் பெரியவர் சார். நீங்க சிந்திக்காதது சிந்திப்பாரு. மேட்ச் ஆயிடுச்சு. பெரியவர் சொன்னது மேட்ச் ஆயிடுச்சு சார். அவர் சிந்திக்காததான் சிந்திப்பாரு. நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா வெறுமனை கொடுத்துட்டு ஒரு பாட்டு பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்காதீங்க. அதை வெரிஃபை பண்ணாம பேசவே மாட்டாரு. எப்படிங்க? வெரிஃபை பண்ணிட்டு தான் பேசுவார். பதில் தன்னை போல இல்ல, பதில் வராது அவர்கிட்ட இருந்து. நீங்க ஒண்ணு ஆனா வரக்கூடிய பதில் 100க்கு 100 சரியாக வரும். அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி வளர்ச்சி மூக்க தொட மாட்டாருங்க. டைரக்டா சொல்லிடுவார். இன்டைரக்டே கிடையாது. இந்த சைடுல இது பண்றதெல்லாம் இல்லை. அது அப்படித்தாப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது பண்றது. அது அப்படித்தாப்பா இருக்கும். அது எப்படி மாத்துறது எனக்கு சொல்லுப்பா அப்படிம்பாரு. நீங்க என்ன பேசுவீங்க? கைகாலெல்லாம் நடுக்க முடிச்சிடும். மாத்துறது எப்படி மாத்துறது சொல்லு. நீங்க ஒரு இந்த இடத்துல ஒரு அனுபவத்தை சொல்ற, நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் தெரியும்னு நினைக்கிறேன். உன்ட்ட கோபால் ஜிகேன்னு சொல்லுவாங்க சுருக்கமா. அவர் கோபால் அண்ணன் வந்து ஒரு மருத்துவ ஜோதிடம் சொல்லி ஒரு இது ஓப்பன் பண்ணியிருந்தார், புக். அதுக்காக போயிருந்தது, திருப்பூர் போயிருந்தது. அதுல வந்து இவர் தலைமை தாங்குறார். யாரு? எல்டி சார். அதுல ஜாதகத்துல போட்டிருக்கிறது, குருவும் சூரியனும் சேர்ந்தால் அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும்னு போட்டிருக்கு. எப்படிங்க? குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் இதயத்தில் பிரச்சனை வரும்னு போட்டிருக்கு. சூரியன் வந்து நெஞ்சு பகுதியை குறிக்கிறதால இவர் படிச்சுட்டாரு. அந்த இவர் மேல போய் உட்கார்ந்த உடனே அந்த புக்கை கொடுத்துட்டாங்க. அது இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரையே அந்த புக்கையே முடிச்சுட்டார் போல் இருக்கு. முடிச்சிட்டு மதியத்துக்கு மேலதான் இவரை பேச சொல்றாங்க. இவர் மேல ஏறி போனவர்
எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இப்போ தலைமை தாங்க சொன்னால் அவர் என்ன பண்ணுவாங்க? அவர் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, சீராக இருக்குது, நல்லா இருக்குது, அப்படித்தானே சொல்லணும். ஆமா, அப்படித்தானே நீங்க சொல்லி கூப்பிட்டு போறீங்க சார், இப்படி சொல்லிடுங்கன்னு சொல்லி. அப்படித்தான் சொல்லி கூட்டிட்டு போகுது. ஆமா. ஆனால் அவர் மேலே போனோடனே என்ன சொல்லிட்டாரு? மருத்துவ ஜோதிடத்துக்கு இவ்வளோ பெரிய புக்கே தேவையில்லை. முதல்ல அந்த புக்கில் போட்டிருக்க நிறைய விஷயம் தப்புன்ட்டார். இது யார் பேசுறது? ஏப்பா குரு அந்த மேடையில கூப்பிடுறாருங்க. குரு சூரியன் சேர்ந்தா ஹார்ட் அட்டாக் எங்க ஜாதகத்தை எனக்கு எடுத்துருவா பார்க்கலாம்ன்றார். எப்படிங்க? அதுதான் உயர்ந்தவர். ஆனா அந்த டெலிகாஸ்ட வெளியே விடல, டெலீட் பண்ணிட்டார். எடிட் பண்ணிட்டார். அதுவும் நடந்தது. அது கிடையாது, தூக்கிட்டாங்க. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய போல்ட்னஸ். தெளிவா கேட்டுருவாரு, அது எங்க இருக்குது எனக்கு காட்டுக்கு. அதனால வந்துங்க காமிச்சிருக்கலாம் சார். அவரு ஜிகே சார் வந்து அவர் ஏதோ ஒரு புரிதலுக்காக தான் அந்த சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி, அந்த சென்டென்ஸ ஒரு ஃபார்ம் பண்றதுக்கு சில வகுப்பு முறைகள் இருக்கும். சரி, இது இதோட இணையும் பொழுது இப்ப ஒரு a plus b whole square a square plus 2ab plus b square அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா மெயின்டைன் பண்றதுக்காக அவர் ஏதோ தொகுப்பு பண்ணிருப்பாரு. சரிங்க. அந்த தொகுப்பை வந்து அவர் விரிவுரை சொல்லி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து சார். விரிவுரை எங்க போய் விரிவுரையே கிடையாதுன்ட்டாரு அவரு. ஏங்க சொல்லி கொடுத்ததே அவர் தாங்க. உண்மை. அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க விரிவுரை என்னத்தை போய் கேட்கறது? சரி, அதுக்கு விரிவுரை இருந்தா தானே சொல்றதுக்கு. சரி, நீங்க எழுதுறதெல்லாம் உண்மையில நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்றாரு ஒரே வார்த்தையில. சரி, அவங்க அந்த நேரத்துல அவனுக்கு என்ன சிந்தனை இருந்ததோ அதை எழுதியிருப்பான்ப்பா, விட்டுருப்பான்றாரு. சரி, எப்படி அது எப்படி வரும்? அந்த ரூல் எப்படி ஒர்க் பண்ணும்? பிராக்டிக்கலா அது வேலை செய்யாது. புரியுதுங்களா? நீங்க எந்த ஜாதகத்தில் வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்க. குரு சூரியன் அந்த மாதிரி வரவே வராது. புரியுதுங்களா? புரியுது சார். ஆமா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான கருத்து. வேற எதுவும் உங்கள்கிட்ட சந்தேகம் இல்லைட்டீங்க. மறுபடியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட ஏதாவது தோணுச்சுன்னா கேளுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி. சொல்லுங்க ஏழுமலை சார், என்ன சொல்ல வரீங்க? ஐயா, கூட ராகு இணைஞ்சவன்னா அந்த மாதிரி ஹார்ட்ல பிரச்சனை எடுத்துக்கலாம். இல்ல, குருவோட ராகு ஹார்ட்ல எப்படி பிரச்சனை வரும்? ஹார்ட்ல வராது. அதாவது சூரியன் ஹார்ட்ல வராது சார். குருவோட ராகு சேர்ந்தது. இப்ப ராகுங்கிறது வாத கிரகமா பித்த கிரகமா சிலேத்தமுமா? வாதமா பித்தமா சிலேத்தமுமா? அது குரு ராகு என்ன சார்? ராகு கேது கிட்ட வாதமும் இருக்கு, பித்தமும் இருக்கு, சிலேத்தமும் இருக்கு. அந்த ராகு எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கணும். அர்த்தம் புரியுதா? புரியலையா? குருவோட சூரியன் சேர்ந்தா அது நல்ல பலனை தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறதுங்க ஐயா. குருவோட சூரியன் சேர்ந்தால் ஹார்ட் அட்டாக் இல்லை, வராது. அதுக்கு சம்பந்தமே இல்லை. உங்களுடைய ஆத்மாவே ஒளிர செய்ய அது மிகப்பெரிய புகழ் அடையக்கூடியது தன்மை. சரிங்களா? இன்னொன்னு குரு சூரியன்கிறது தீர்க்க ஆயுள கொடுத்துரும். குரு சுக்கிரன் குரு சூரியன்ல தீர்க்க ஆயுள், நீண்ட பெயருடன் நீண்ட புகழுடன் வாழ்வார்கள்னு வரும். புரியுதுல? ஆமாய்யா, அது சூரியன் வந்து இதயங்கரத்தை வச்சு அது மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நீங்க செவ்வாய் சூரியன் தான் சார் ஹார்ட் அட்டாக். ஆமாங்க, செவ்வாய் சூரியன் தான் ஹார்ட் அட்டாக். எப்படி? செவ்வாய் சூரியன் தான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட்ல ப்ராப்ளம் வரணும் அப்படின்னா செவ்வாய் வரணும், சூரியன் வரணும். இல்லாம ஹார்ட் அட்டாக் வராது. பிளட்டுங்கிறதுக்கு செவ்வாய், இருதயங்கிறதுக்கு சூரியன்.
சூரியன் ஆமா. இருதயத்தில் இருக்கிற வாழ்வு தான் செவ்வாய். அந்த 2 கிரகமும் சேர்ந்து அதாவது லக்னத்துக்கு 6, 8, 12ல இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. எப்படி எடுத்துக்கலாங்களா? எப்படி சொல்றீங்க? எதை சொல்றீங்க சொல்லுங்க. கிரகம் அந்த 2 திரிகோணத்துல இருந்துச்சுன்னு இல்ல வச்சுக்கோங்களேன். எந்த 2 கிரகம்? எந்த 2 கிரகம்? சூரியனும் செவ்வாய்ங்கய்யா. சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்துல இருந்தாலும் அதுதான், நேர் 7ல இருந்தாலும் அதுதான், 2, 12ல இருந்தாலும் அதுதான். சரி. புரியுதுங்களா? ஆ. ப்ரெஷரை கூட்டக்கூடியது கிரகம் 2 தான். ஒன்று சூரியனும் இன்னொன்று செவ்வாயும் தான். ப்ரெஷர் சரிங்க. புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்கய்யா. சூரியனுடைய வெளிச்ச வெப்பத்தை தாங்கக்கூடிய முதல் பிளானட்டே குரு மட்டும்தான். எப்படி சார்? ஆமாங்கய்யா. சூரியனுக்கு அடுத்து சூரியனுடைய ஒளிக்கதிர்களை தாங்கக்கூடிய கிரகமே இந்த குரு தான். அதுக்கு பேர் தான் பொன்னிறமானவன் பேர், குரு. ரைட்டுங்களா? நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். நீங்க நான் சொல்றது கூட நீங்க இது பண்ணணும். இதெல்லாம் ஜென்ரலா நாம சும்மா ஒரு பேசிக்கிறதுக்காக பேசப்பட்டது தவிர இதை நீங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டுட்டு போகாதீங்க. நீங்க அனுபவத்துல பாருங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த கதையெல்லாம் நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. ரைட்டுங்களா? இது நடந்தவை. ஏதோ உங்கள்கிட்ட திடீர்னு பேசணும்னு பேசினது, அதை விட்டுடுங்க. ஆனால் என் அனுபவத்தில் நான் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வரலை. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஹார்ட்டுன்னு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் இந்த செவ்வாய்க்கும் இந்த சூரியனுக்கும் அந்த தொடர்பு இல்லாமல் அந்த ப்ராப்ளமே வராது. சரிங்களா? வேற என்னங்க? மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 மேடம். நன்றி நன்றி சார்.